இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா? டியூஸ்டே எடுத்த மினி விலாக் தான் இது. என் பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து சேட்டி டே வச்சுருந்தாங்க. சேட்டி டேங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே நடக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து டேரெக்டாக மணி எடுத்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து ஃபுட்டுலாம் வாங்கணும். இது காலையில் வந்து 9 o'clock ஆரம்பிக்கிறாங்க, 1 மணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 10:30க்கு தான் வந்திருந்தோம். அப்போவே கூட்டம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. போக போக தான் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் நான் சமையல் கூட செய்யலை, ஆனால் என் பொண்ணுங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே சரி அவங்களோட கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன், போய் சமையலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாவே டவுட் இருந்துகிட்டே இருந்தது, சேட்டர்டே எதுக்கு வைக்கிறாங்க வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பசங்க சொன்னாங்க, இருந்தாலும் வந்து நம்ம மிஸ்ஸிக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த ஆசிரமம்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த மணியை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல பழக்கம் தான். அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. கேட்டாலும் வந்து பேரண்ட்ஸ் வந்து கையில் காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடவும் விட மாட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி தான். இப்போ உள்ள பசங்களாம் நான் ரொம்பவே லக்கின்னு சொல்லுவேன். நல்லா வாங்கி சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் ஊர் சுற்றுறதுக்கும் சொல்லிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் எல்லா பசங்க கூடயுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சரி வீட்டுக்கு போய் சமைக்கணும்னு சொல்லிட்டு போனால் அங்கே பெரிய ஷாக்கு. என் ஹஸ்பண்ட் அப்படியே ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனுமே குழம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. வேற லெவலாக இருந்தது. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே மாசிக்கு வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மாசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நீ வந்து அம்மியில் செய்கிற மாதிரி வந்து செஞ்சுட்டு இந்த கல்வத்தில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுதானே டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நச்சு விட்டதுக்கப்புறம் மாசி தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சேம் வந்து அம்மியில் செய்கிற மாசி மாதிரியே தான் இருந்தது. வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாவையும் இடித்ததுனால. அதுக்கப்புறம் வந்து மாசியை ரொம்ப பவுடர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து மாசியை அப்படியே வந்து டைரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 சொட்டு லெமனுமே சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக மாசியுமே தயாராகிடும். இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கறி குழம்பு, பச்சை மாசி சம்பல். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.